அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று 19/2/2024, அதாவது மாசி மாதம் 7ஆம் தேதி திங்கட்கிழமை. தசமி திதி 8:50 வரை, அதற்கு மேல் ஏகாதசி திதி. மிருகசீரிஷ நட்சத்திரம் காலை 10:33 வரை, அதற்கு மேல் திருவாதிரை நட்சத்திரம். ராகு காலம் 7 to 9 காலை. யமகண்டம் 10 to 12. நல்ல நேரம் காலை 9:30 10 வரை, சாயங்காலம் 4:30 5 வரை. சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. போட வேண்டிய கலர் நிறம் வெள்ளை. சாப்பிட வேண்டியது புளியோதரை. சாப்பிட்டால் அது நன்மை இருக்கும். மனது ரொம்ப டென்ஷன் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கும். ஓகே, இப்பொழுது நாம் 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களுக்குள் செல்வோம். முதலில் மேசராசி. விடாமுயற்சியின் பலனாக உங்களுக்கு உத்தியோகத்தில் மாற்றம் கிடைக்குது. சுற்றத்தினர் அதாவது ரிலேஷன் உங்கள் மேலே ரொம்ப கௌரவமாக நடந்துக்கிறாங்க. மனைவியும் உங்கள் மீது ரொம்ப பாசமாக வச்சுக்கிறாங்க. ஒருவேளை உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் இருக்கனாலையா இருக்கலாம். எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரிக்கல்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, ஹோட்டல் துறையில் உள்ளவர்களுக்கு தொழிலில் ரொம்ப நல்ல முன்னேற்றம் கிடைக்குது. அடுத்து ரிஷபராசி. உங்களுக்கோட பேச்சு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக கவர்ச்சிகரமாக இருக்குது. உங்களுக்கு ஆச்சரியம், என்னடா நம்மளா இப்படி பேசணும்னு அந்த மாதிரி இன்றைக்கி அப்படி சரளமாக வார்த்தை உங்கள் வாயிலிருந்து கொட்டுது. ஆமாம், மனசில் கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி இருந்துக்கிட்டு இருந்தது, அது விலகிருது. ஆமாம், காதலிக்கு, அதாவது காதலர்கள் காதலிக்கு பரிசு, ஏதாவது பரிசு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறீங்க. பணத்தை பற்றி கவலைப்பட்டதில்லை. ஆமாம், காதல் கல்யாணம் சிலர் பண்ணிவிட்டு பெற்றோர் ஒதுக்கி வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்கள பெற்றோர் ஏற்றுக்கிட்டுறாங்க. ஆமாம்மா. ஸோ அப்போ குடும்பத்தில் குழப்பம் நீங்கி விடுகிறது. ஓகே, அடுத்து மிதுன ராசி. எல்லாமே போராடி தான் ஜெயிக்க வேண்டி இருக்குது. அதனால் மனசு கொஞ்சம் சஞ்சலம். என்னடா இது வாழ்க்கை, எல்லாம் போராடி ஜெயிக்க வேண்டியிருக்கு. யுத்தம் பண்ணி எவ்வளோ நாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பு வருது. வெயிலில் சுத்தாதுங்க. ஏன்னா உடம்பில் அந்த நீர்ச்சத்து குறைவினால் கொஞ்சம் தளர்ச்சி ஏற்பட போகுது. உங்கள் ஃபாரின் கான்டாக்ட்ஸ், வெளியுலக தொடர்புலாம் நல்லாவே இருந்துக்கிட்டு, அந்த கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஓகே, அடுத்து கடகராசி. அந்த தைரியத்தை மட்டும் நீங்கள் விடுறதில்லை. ஆமாம், உங்களுக்கு வெளிநாட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய வெளிநாட்டு பிரயாணம் சக்ஸஸ் ஆகுது. உடலில் கொஞ்சம் ஹீட்டு ஜாஸ்தியாகிட்டு இருக்குது. நான்வெஜ்ஜை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதிக அளவு தண்ணீர் சாப்பிடுங்க. ஆமாம், உற்சாகம், உத்தியோகம் உற்சாகத்தோடவே போய்கிட்டு இருக்குது. ஆமாம், அதே மாதிரி வரவு செலவு ஒன்றும் பற்றாக்குறை இல்லை, மீடியமாக போய்கிட்டு இருக்குது. அடுத்து சிம்மராசி. அந்த வாகனம், வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அதை அழகுபடுத்துறதுக்காக ஜாஸ்தி செலவு பண்ணுறீங்க. இப்போ கார் வச்சுருக்கிறவங்க லைட்டிங் செட் பண்ணுறது, டிவி வைக்கிறது, அதே மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ரொம்ப செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. மற்றவங்ககிட்ட நல்லா பேசுகிறீங்க, ஒய்ஃப்கிட்ட மட்டும் எரிஞ்சு விழுறீங்க. ஆமாம், ஏடா கூடமாக பேசி அதனால் பிரச்சனையை உண்டாகிறீங்க. ஆமாம், பெண் நண்பர்களோட ஹோட்டலுக்கு சென்று செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகே, அடுத்து கன்னியாராசி. உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல காட்ஸ் கிரேஸ், கடவுளோட அளவில் நல்ல உத்தியோகம் கிடச்சிருக்குது. குறைஞ்ச உழைப்பு, அதிக சம்பளம். அதனால் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு பணத்தினோட அருமை தெரிகிறதில்ல. மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட், ஜேர்னலிசம் இந்த துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். க்ரியேட்டிவிட்டிங்கிறது உங்களுக்கு நல்லா இருந்துக்கிட்டு இருக்கு. எதையுமே நளினம் வச்சுறீங்க. கற்பனா சக்தி உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டு இருக்கு. எதையும் புரிஞ்சு கொள்ளும் சாமர்த்தியம் கூட உங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் வாழ்க்கையில் நல்லபடியாக வெற்றி பெறுவீங்க. ஓகே, அடுத்து துளாராசி. உத்தியோகத்தின் மூலம் வெளிநாட்டு வாய்ப்பு. நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம், உங்கள் கம்பெனியே உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புகிற சான்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது ஆடம்பர பொருள், துணி, மணி, அடுத்தால இந்த எக்ஸ்ட்ரா
அதாவது வந்து வாட்ச், ஏற்கனவே வாட்ச் இருக்குது, இந்த வாட்ச் கம்மியாக கிடைக்குன்னு வாங்குறது, கூலிங் கிளாஸ் வாங்குறது, இந்த மாதிரி பட்டதுகளுக்காக செலவு பண்ணுறீங்க. தேவை எக்ஸ்ட்ராவாக நல்லா குறைஞ்ச விலைக்கு கிடைக்கின்ட்டு தேவையில்லாதெல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகே. குழந்தை பாக்கியத்திற்காக ஆஸ்பத்திரிக்கு செக்கப் செய்வது நல்லது. கல்யாணம் 2 வருஷம் தான் ஆகுது, 3 வருஷம் தான் வெயிட் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். செக்கப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஆமாம், குருளோட அருள் உங்களுக்கு இருக்கிறதுனால எல்லாம் நல்லபடியே நடக்குது. அடுத்து விருச்சிக ராசி. உடல்நல குறைவு ஏற்படுறதுக்கு சான்சஸாக இருந்தார். ஆமாம், அதே மாதிரி சளி தொந்தரவு, மூக்கடைப்பு, தொண்டை கரகரப்பு, இந்த மாதிரிப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது. சங்கீதம் கற்றுக்கிட்டு இருக்கவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஓகே. உடம்பில் வந்து எதிர்ப்பு சக்தி, அதாவது வந்து ரெசிஸ்டன்ட் பவர் நல்லா இருக்கிறதுனால பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. அதெல்லாம் சிம்பிள், மாத்திரை இதோட சரியாகிடுது. அடுத்து தனுசு ராசி. வீட்டுக்கு நுழைஞ்ச உடனே டென்ஷனு ஸ்டார்ட் ஆகிடுது உங்களுக்கு. அதாவது வந்து உங்கள் காதலியை சந்திக்க போகிறதுக்கு ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸு வந்துக்கிட்டு இருக்குது. ஆமாம், அதே மாதிரி வந்து குழந்தைகள் இருக்கிறவங்க வந்து வீட்டில் வந்து குழந்தைகள் வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காங்க. நைட்டு வந்து கோயிலுக்கு எதுக்காவது போயிட்டு வாங்க. ஆமாம். ஹையர் எஜுகேஷன், உயர்கல்வி, உயர் படிப்பு, மேல்மட்ட படிப்பு படிக்கிறவங்க நல்லா இருக்குது. அவங்களோட எஜுகேஷன் ஸ்டாண்டர்டு நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது. அடுத்து மகர ராசி. விளையாட்டு போட்டிகளில் கலந்துக்கிட்டுறீங்க. ஆமாம், அதில் வெற்றி கூட கிடைக்குது உங்களுக்கு. இந்த கல்யாணம் ஆனவங்க மனைவியோட வந்து வாய் தகராறு, அந்த பேச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்கியூமெண்ட்டாக மாறிக்கிட்டு வருது. மனசுக்கு பிடிச்சவங்க வந்து வெளியே பிரிவு, செப்பரேஷன், அதாவது வந்து உங்களுக்கு நண்பர்களாக இருக்கலாம் அல்லது ரிலேஷனுங்க ரொம்ப உங்களுக்கு அந்யோன்யமானங்க, அவங்க வந்து தூரம் போயிருந்தாங்க. அதனால் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துக்கிட்டு இருக்குது. பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு லாபம் நல்லா தான் வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வந்து வாயில் கொஞ்சம் புண் மாதிரி இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் காரம் சரியாக சாப்பிட முடியறதில்ல. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க, அது இன்னைய இது பிரகாரம் நல்ல ரிசல்ட்டை கொடுக்குது. அடுத்து கும்பராசி. அதிர்ஷ்டம் கை நழுவி போயிடுச்சு. ஆமாம், அதை மாதிரி அந்த உங்களுக்கு ஃபீலிங், அதாவது அதிர்ஷ்டம் கை நழுவி போன மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. பெற்றோர் வந்து வேறு இடத்துல தனியாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், உத்தியோகம் மூலமாகவே ட்ராவலிங் நிறைய பண்ணுறீங்க, அது நல்லபடியாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி விதவிதமான உணவு புதுசு புதுசாக ஏதோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு வரீங்க. ஓகே. அடுத்து மீனராசி. புதிய கார் அல்லது பைக்கு வாங்கணுங்கிற உங்கள் எண்ணம் வருது. நம்ம வந்து வேறு கார் வாங்கிடணும் அல்லது வேறு பெரிய ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணுங்கிற மாதிரி ஒரு இது வருது. கணவன் மனைவி உங்கள் இதில் வந்து சின்ன ஒரு விரிசல் கேப் வந்து பழைய சரியாகிடுது. அது சின்ன சண்டை சரியாகிடுது. ஆமாம், விளையாட்டு தொடர்புடைய ஃப்ரெண்ட்ஸை வந்து மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகே நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்த்தி உங்களுக்கு விருப்பமுடையதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள். அடுத்து நாம் ஜோதிட பாடத்திற்குள் செல்வோம். நான் சொல்வது ஜோதிட பாடம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம், ஜோதிட சிந்தனைகள் அப்படின்னு வச்சுக்கலாம். எப்படின்னா, இப்போ கிரகங்கள், ராசி, நட்சத்திரம் இதை பற்றி தெரியுதுந்தால் கடைகளில் ஏராளமாக புக் இருக்குது. அந்த புக்கை வாங்கி படித்தாலே தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து எப்படின்னா கிரகங்களை பற்றியும் சரி, இதுகளை பற்றியும் சரி, ராசியை பற்றி A to Z உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்தால வந்து அந்த காலகாலத்துக்கும் அது மறக்கக்கூடாது, உங்கள் மனசுலேயே நிற்கிறக்கூடிய அளவுக்கு தான் விரிவாக நான் சொல்லிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். நேற்று சொல்லும்போது ரத்தன சுருக்கமாக பேசுகிற இன்னொரு கேரக்டரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அவர் வேறு யாரும் இல்லை, நம்மளோட ஆஞ்சநேய பெருமாள் தான். அதாவது சீதாதேவியை வந்து ராவண சிறை எடுத்துகிட்டு போயிட்டுறாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் தேடி போகிறாங்க. அனுமான் வந்து தெற்கு திசை, அதாவது ஸ்ரீலங்கை நோக்கி போயிட்டு சீதாதேவி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருந்தார். கண்டுபிடிச்சி பேசி சீதாதேவி பார்த்துட்டு அவங்ககிட்ட முகத்து வாங்கிட்டு நேராக திரும்பி ராமர் இருக்கிற இடத்துக்கு போகிறார். ராமர் இவரை பார்த்த உடனே என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கிறது முகக்குறிப்பிலே கேட்குறாரு. அப்போது அனுமான் சொல்ல போகிறாரு,
சீதாதேவியைன்னு சொல்லி அடுத்தால கண்ணின் அந்த ஒரு செகண்டு மைக்ரோ செகண்ட் நேரத்துக்குள்ளே பார்த்தோனோ பார்க்கலையோ என்னாச்சு ஏதாச்சுன்னு மனசு பதைக்கும்னு சொல்லிட்டு முதல்ல வந்து எப்படி சொன்னான்னா கண்டேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எப்பா என்ன ஒரு சைக்காலஜி மைண்ட். சரி கண்டேன்னு ஆரம்பிச்சோன்னா அடுத்தால வந்து ராமர் என்ன நினைப்பார், பார்த்தாச்சு அவள் எப்படி இருக்கிறாளோ ஏது இருக்கிறாளோ, மாயவர்கள் இருக்கிறானோ குரங்குகள் இருக்கிறானோ, என்ன பண்ணி வச்சுருக்கிறாங்களோ ஏது பண்ணி வச்சுருக்கிறாங்களோ, உடல்நலம் நல்லா இருக்கா மன நல்லா இருக்கான்னு தாய் பண்ணிட்டு கற்பினு கனியை அப்படின்னு சொல்கிறார். அதாவது கற்புக்கரசியை பார்த்துட்டேன், அவங்கள யாரையும் எதுவும் செய்ய முடியாது, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒருவர். அடுத்தால அவருக்கு என்ன சந்தேகம் வரும், அது வந்து மாயலோகம், மாயாவிகள் இருக்கிறாங்க. அடுத்தால ராவணனோட மனைவி மண்டோதரி இருக்கிறாங்க, விபீஷணனோட மகா திரிசேடை இருக்கிறாங்க. இதில் வந்து எது சீதாதேவின்னு எப்படி அடையாளம் பண்ணுவாங்க, வேறு யாராவது சீதாதேவி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு கூட இருக்கலாம்ல அப்படின்னு நினைப்பார். யாருக்கும் வர சந்தேகம் தானே. அதை முன்னாலே உணர்ந்த அனுமான் என்ன சொல்கிறார், கண்ணினால் அப்படின்னு சொல்கிறார். அதாவது சீதாதேவியை பிரிஞ்ச ராமரோட கண்ணில் எவ்வளவு சோகம் தொக்கி நினைச்சோ அதே அளவு சோகம் வந்து சீதாதேவியினோட கண்ணில் இருந்தது. அந்த கண்ணை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன் இது நம்மளோட ராமபிரானோட மனைவி தான் அப்படின்னு. எவ்வளவு ஒன்லி சிம்பிளி 3 வேர்ட்ஸ், 3 வார்த்தை இவ்வளவு விஷயத்தையும் சொல்லிட்டார். அதனால தான் கம்பர் அவனை சொல்வார் சொல்லின் செல்வர்னு சொல்வார். புரியுதுங்களா? அவ்வளவு அழகாக வார்த்தை பிரயோகம் சீக்கிரமாக பிரயோகிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து நம்ம ஆஞ்சநேய பெருமான் அதாவது அனுமான். இப்போது விஷயத்துக்கு வருவோம். 2ஆம் இடம் என்பது தனம் குடும்பம் பாக்கியம் இல்லிடம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல பாவகுரகம் இருந்தால் திருமண தடை, அதாவது திருமணம் சீக்கிரம் நடக்காது. இப்போது அந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ பொண்ணு பார்க்க போகிறோம்னு வைங்களேன், அவங்க பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து ஏதாவது கேட்பாங்கன்னா மாப்பிள்ளை பார்ட்டி கிட்டி போவாரோ, மாப்பிள்ளை எப்போமாவது ஒருக்க தம் அடிப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஜாடமாடி ஏதாவது கேட்டால் கூட ஒரு புன்சிரிப்போடு சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி தலையாட்டிடுங்க. நீங்கள் ஏதாவது சொல்ல போய் வில்லங்கமாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் சொல்ல வர அந்த பேச்சு. அடுத்தால வீடுன்னா குடும்பம்னா எப்படி, அப்பா அம்மா ஒய்ஃபு குழந்தைகள் தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்கிறது தான் குடும்பம். அந்த குடும்பத்துக்கு வந்து எப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும், சண்டை சச்சரவு இருந்தால் தான் குடும்பம், இல்லைன்னா அதை ரூம்னு தான் சொல்லுவோம். அப்போது அந்த நேரத்தில் வந்து பிரச்சனைகள் நிறைய வந்தால் கூட பேசாமல் கண்ணும் காணாமல் போனாலும் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அதுதான் நம்ம ஏதாவது ஒன்றை சொல்ல அவனை திட்ட அவங்க சொல்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் பெருசாகிட்டு வரும். ஸோ ஜாதக ரீதியாகவும் சரி லாஜிக்கும் சரி பேச்சை குறைப்பது மிகவும் நல்லது. இது இன்றைய. அடுத்து அந்த அங்காரகன், அதாவது செவ்வாயினோட நோய் நொடி அதனோட கேரக்டர்களை பற்றி நாளை பார்க்கலாம். நன்றி. உங்கள் பாலு.